ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ ஆட்டோகேல லைன் சர்க்கிள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக போட்டுறோம். ஸோ ஆனால் இந்த எலிப்ஸ் அப்படின்னு வரும்போது நிறைய பேருக்கு சின்ன சின்ன கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அதை எப்படி ஈஸியான மெத்தடில் வரையிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எலிப்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இதில் சென்டர், ஆக்சிஸ் அண்ட் எலிப்டிக்கல் ஆர்க் அப்படின்னு சொல்லி ஒரு 3 டாபிக் இருக்குது. ஸோ சென்டர், ஆக்சிஸ் அண்ட் எலிப்டிக்கல் ஆர்க்கு. ஸோ இது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் இந்த வீடியோவில். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சர்க்கிளுக்கும் எலிப்ஸ்க்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் ஃபஸ்ட்டு பற்றி பார்ப்போம். ஸோ சர்க்கிள் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு ரேடியஸ் இருந்தால் போதும். ஸோ அதை வச்சு நம்ம சர்க்கிள் ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு சர்க்கிளை செலக்ட் பண்ணி சென்டர் பண்ணி கிளிக் பண்ணி ரேடியஸ் ஒரு 25 கொடுத்தா அந்த 25க்கு ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகும். ஆனால் எலிப்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. ஸோ அதுக்கு 2 ரேடியஸ் வேணும். ஸோ எக்ஸில் ஒரு ரேடியஸும் இப்படி ஒரு ரேடியஸ் வரும். ஸோ ஒய்யில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ரேடியஸ் வரும். ஸோ இது 2 பேஸ் பண்ணி தான் எலிப்ஸ் நம்ம ஃபார்ம் ஆகும். ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு சென்டர் எலிப்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ நான் இப்போ சென்டர் எலிப்ஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபை சென்டர் ஆஃப் எலிப்ஸ்ன்னு கேட்குது. நான் எதனா ஒரு பாயிண்ட் வச்சு கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு என் பாயிண்ட் ஆஃப் ஆக்சிஸ்ன்னு கேட்குது. அதாவது சென்ட்ரல் பாயிண்ட்லேருந்து நமக்கு என் பாயிண்ட் எங்கே வேணுமோ நம்ம கொடுப்போம். ஸோ என் பாயிண்ட் ஆஃப் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா இது எக்ஸ் வரும். ஸோ நம்ம எக்ஸையும் கொடுக்கலாம், ஒய்லையும் கொடுக்கலாம், எப்பயும் கொடுத்துக்கலாம். ஸோ நான் இப்படி வேணால் கொடுத்துக்கிறேன். ஸோ ஆட்டோ ஆன் பண்ணி ஒரு 90 டிகிரியில் வச்சு ஒரு பாயிண்ட் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு டிஸ்டன்ஸ் வருது பாருங்க. ஸோ இதில் வந்து டிஸ்டன்ஸாகவும் நம்ம கொடுக்கலாம், இல்லை பாயிண்டாகவும் கிளிக் பண்ணிக்கலாம். டிஸ்டன்ஸில் வந்து ஒரு 25 கொடுத்து என்டர் பண்ணேன். 25 கொடுத்து என்டர் பண்ணனே பாருங்கள் அந்த ஷேப் எலிப்ஸ் ஃபார்ம் ஆச்சு. ஸோ எக்ஸில் நான் ஒரு ரேடியஸும் ஒய்யில் ஒரு ரேடியஸும் பேஸ் பண்ணி வரையணும். ஸோ இது நம்ம புரியுற மாதிரி சொல்லணும். நான் ஒரு 2 லைன் வரைகிறேன். இங்கே ஒரு 50, அப்படி இங்கே ஒரு 50. இப்போ வரைஞ்சிட்டேன். ஸோ இப்போ மறுபடியும் நம்ம பார்த்தீங்கன்னா சென்டர் எலிப்ஸ் எப்படி ஸ்பெசிஃபை சென்டர் ஆஃப் எலிப்ஸ்ன்னு கேட்குது. நான் இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என் பாயிண்ட் ஆஃப் ஆக்சிஸ் இப்போ எக்ஸல் நம்ம போன தடவை இங்கே கொடுத்தோம். நான் இங்கே கொடுத்து வரை பண்ணுற மாதிரி கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டிஸ்டன்ஸ் டு அதர் ஆக்சிஸ் கேட்குது. ஸோ நான் இதை பாயிண்டாகவும் கிளிக் பண்ணலாம். ஸோ நான் கொடுத்த டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 50ஆகவும் கொடுத்து இது பண்ணலாம். ஸோ நான் 50 கொடுத்து என்டர் பண்ணுற பாருங்க. இப்போ பாருங்க சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த ஒரு ஆக்சிஸையும் எக்ஸையும் வச்சு இந்த ஒரு ஆக்சிஸ் ஒய்யும் வச்சு இந்த எலிப்ஸ் ஃபார்ம் ஆயிடும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா சர்க்கிள் மாதிரி இருக்கும். ஸோ இப்படிதான் நம்ம வந்து இந்த எலிப்ஸ் யூஸ் பண்ணலாம், சென்டர் ஆக்சிஸ் எலிப்ஸை. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஆக்சிஸ் சென்டரை பற்றி பார்ப்போம். ஸோ ஆக்சிஸ் சென்டர்ன்றது பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மள ஆக்சிஸ் சென்ட் செலக்ட் பண்ணிப்போம். செலக்ட் பண்ணிட்டு ஆக்சிஸ் என் பாயிண்ட் ஆஃப் எலிப்ஸ் கேட்குது. ஸோ என் பாயிண்ட் எங்கே வேணுமோ அங்கே கிளிக் பண்ணிப்போம். கிளிக் பண்ணிட்டு அதர் என் பாயிண்ட் கேட்குது. ஸோ அதர் என் பாயிண்ட் நம்ம எங்கே வேணுமோ கிளிக் பண்ணிப்போம். கிளிக் பண்ணிட்டு இது நம்ம டிஸ்டன்ஸாகவும் கொடுத்துக்கலாம், நம்ம பாயிண்டாகவும் கிளிக் பண்ணி இது பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தது பார்த்தீங்கன்னா சென்டரை வச்சு வரைஞ்சிது. இது பார்த்தீங்கன்னா 2 என் பாயிண்ட் வச்சு வரையுது. ஸோ அவ்வளோதான் இது எலிப்ஸ். இங்கே 2 பாயிண்ட் கிளிக் பண்ணோன்னே எலிப்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இதுலேயே நம்மளுக்கு வேணும்னாலும் ஆக்சிஸ் சென்டர் செலக்ட் பண்ணி சென்டரும் நம்ம வரையலாம். சி கொடுத்து நான் இப்போ சி கொடுத்துக்கிறேன். சி கொடுத்து ஸ்பேஸ் கொடுக்கணும். கொடுத்தோடனே சென்டர் ஆஃப் எலிப்ஸ் வந்துச்சு. இது கிளிக் பண்ணிட்டு அடுத்து என் பாயிண்ட் இப்படி கிளிக் பண்ணிட்டு எப்படி வேணுனாலும் இப்படி கொடுத்துக்கணும். ஸோ இந்த என் பாயிண்ட் எந்த இடத்துல யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, ஸோ 2 லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே ஒரு லைன், மறுபடியும் இங்கிருந்து ஒரு லைன். ஸோ இப்படி இருக்கு. ஸோ இந்த இடத்துல தான் இந்த என் பாயிண்ட் ஆக்சிஸ் யூஸ் ஆகும். ஸோ இங்கே ஒரு பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட்டு கிளிக் பண்ணி எப்படி யூஸ் பண்ணணும். ஸோ இந்த 2 பாயிண்ட் இந்த ஆக்சிஸ் மாதிரி 2 பாயிண்ட் சர்க்கிள் மாதிரி இதில் வந்து இந்த 2 பாயிண்ட்டை வச்சு இந்த ஆக்சிஸை ஃபார்ம் பண்ணிக்கணும். கடைசியாக நம்ம எலிப்டிக்கல் ஆர்க்கை பற்றி பார்ப்போம். ஸோ நான் எலிப்டிக்கல் ஆர்க்கை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஸோ என் பாயிண்ட் கேட்குது, என் பாயிண்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே ஒரு பாயிண்ட்டு என்னடாச்சு, இங்கே ஒரு பாயிண்ட்டு. ஸோ 2 பாயிண்ட் கிளிக் பண்ணிட்டு இப்படி டிஸ்டன்ஸுக்கு வேணா கொடுத்துக்கலாம். ஸோ நான் கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன கேட்குதுன்னு பாருங்க, புதுசாக ஸ்பெசிஃபை ஸ்டார்ட் ஆங்கிள் ஆர் பேராமீட்டர் கேட்குது. ஸோ நம்ம எலிப்டிக்கல் ஆர்க்கு தான் நம்ம வரைய போகிறோம் இப்போதைக்கு. ஆர்க்குக்கு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் இங்கே கொடுத்துருக்காங்க, ஸ்டார்ட் ஆங்கிள் எண்ட் ஆங்கிள். ஸ்டார்ட் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ஸோ இது 0, இது 90, இது 180, இது 270, அப்படியே 360க்கு சர்க்கிளாக வருது. ஸோ நான் ஸ்டார்ட் ஆங்கிள் ஒரு 0 கொடுத்து என்டர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு எண்ட் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ஸோ இது 90,
180 270 அப்படின்னு வருது. ஸோ நான் ஒரு 270 கொடுத்து மறுபடியும் என்டர் பண்ணுறேன். ஸோ கரெக்டாக இங்கே வந்து நிற்கும் 270 என்டர். இப்போ பாருங்க நம்ம கொடுத்த ஆங்கிளுக்கு இந்த எலக்ட்ரிக்கல் ஆர்க் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக்கல் ஆர்க் யூஸ் பண்ணி நம்ம ஆங்கிள்லையும் வச்சு வரையலாம் இதில். ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. ஸோ அன்டில் நெக்ஸ்ட் வீடியோ, பாய்.